வணக்கம் நண்பர்களே. நாம் அனைவரும் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். அந்த பயணம் எளிதானது அல்ல. நமக்கு சந்தோஷங்கள், தோல்விகள், சோதனைகள், சந்தேகங்கள் எல்லாம் வந்து அடிக்கலாம். ஆனால் நண்பர்களே, வாழ்க்கை நமக்கு சோதனை கொடுக்கிறது. அது நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் தரப்படுகிறது. நாம் தோல்வியடையும் போது நம்மை நெருக்கமாக கட்டியெழுப்பும் விஷயம் என்னவென்றால் அதை ஒரு பாடமாக காண்பது. தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான படி. ஒரு சிறுவன் தனது பள்ளி கிரிக்கெட் போட்டியில் தோல்வியடைந்தான். அவன் மிகவும் கவலையில் இருந்தான். ஆனால் அவன் நிறுத்தவில்லை. தினமும் சிறிய பயிற்சிகளை தொடர்ந்தான். சில மாதங்கள் கழித்து அவன் போட்டியில் வெற்றி பெற்றான். நண்பர்களே, அந்த சிறுவன் எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது. தோல்வி நம்மை நிலைநிறுத்தாது, அதை மீறி முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் வரும். அதேபோல உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். பள்ளியில் சிலர் அவனை தள்ளிச் சொன்னார்கள். ஆனால் அவன் மன உறுதி, ஆர்வம், கடின உழைப்பால் உலகை மெருகூட்டினார். நாம் எப்போதும் எதிர்ப்புகளை காணலாம். சிலர் நம்மை நம்பவில்லை என சொல்லலாம். சிலர் சிரிக்கலாம். ஆனால் நம்முடைய உற்சாகம், மன உறுதி, கடின உழைப்பு தான் நம்மை உயர்த்தும். நீங்கள் உங்களை ஒப்பிட வேண்டாம். உங்களின் பாதையில் மட்டுமே முன்னேறுங்கள். இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை உங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறும். நண்பர்களே, உங்கள் கனவுகளுக்காக போராடுங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நீங்கள் உங்கள் கதையை உலகிற்கு சொல்லும் போது அது மாபெரும் வெற்றியாகும். மைக்கேல் ஜோர்டன் உலகின் மிகப்பெரிய பாஸ்கெட்பாலர். அவர் பள்ளி அணியில் சேரவில்லை என்று தோல்வியடைந்தார். ஆனால் அவன் உழைத்தான், கடின பயிற்சிகள் செய்தான், மன உறுதி காட்டினான். இன்று அவர் உலகளவில் மிகவும் புகழ்பெற்றவர். நண்பர்களே, தோல்வி என்பது கடைசி இல்லை. அது ஒரு தொடக்கம். நம்பிக்கை, முயற்சி, பொறுமை, இந்த மூன்றும் நம்மை வெற்றிக்காக வழி நடத்தும். சிந்தனை மற்றும் உணர்ச்சி எழுப்பும் பகுதி 2 நிமிடம். நம் வாழ்க்கையில் பல தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகள் நம்மை உருவாக்கும் கருவிகள். நண்பர்களே, உங்கள் மனதில் நம்பிக்கை வைக்குங்கள். உங்கள் கனவுகளை நம்புங்கள். உங்கள் முயற்சியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளை நமக்கு பெரிய வெற்றியாக மாறும். மன உறுதியோடு செயல்படுங்கள். கடின உழைப்போடு செயல்படுங்கள். வெற்றி உங்களை கண்டுகொள்ளும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு பரிசு. அந்த பரிசை உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு, கடின உழைப்போடு அனுபவிப்போம். இன்று நீங்கள் எடுத்த ஒரு படி நாளை உங்கள் வெற்றிக்கு பாதை காட்டும். நம்பிக்கை வைக்குங்கள். உழைப்புங்கள். கனவுகளை அடையுங்கள். உங்கள் கதையை உலகிற்கு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் தான். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நாம் அனைவரும் வாழ்க்கை என்ற பயணத்தில் இருக்கிறோம். இந்த பயணம் எப்போதும் சுலபமாய் இருக்காது. சோதனைகள், தோல்விகள், சந்தேகங்கள் எல்லாம் நம்மை சோதிக்க வருகிறது. ஆனால் நண்பர்களே, உண்மை சக்தி நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதில் தான் உள்ளது. நாம் தோல்வியடையும் போது அதை பயமாக எண்ணாமல் அது முன்னேறுவதற்கான ஒரு படியாக நினைக்க வேண்டும். தோல்வி நம்மை முடக்காது, அது நம்மை வளர்க்கும். ஒரு தொழிலாளி தனது கனவுகளை தொடர விரும்பினான். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. பொருளாதார பிரச்சனைகள் இருந்தன. பல தடைகள் வந்தன. ஆனால் அவர் நினைத்தார், நான் கைவிட மாட்டேன். நான் தினமும் சிறிய முயற்சிகளை செய்வேன், கற்றுக்கொள்வேன், முன்னேறுவேன். அந்த முயற்சிகள் பல வருடங்கள் கழித்து அவர் சிறந்த தொழிலதிபராக உயர்ந்தார். நண்பர்களே, அந்த மனிதர் எங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், தோல்வி என்பது இறுதிக்கல்ல, முயற்சி என்பது வெற்றிக்கான படி. நாம் பல நேரங்களில் மற்றவர்களை ஒப்பிடுகிறோம். அவர் இதை செய்தார், நான் ஏன் செய்யவில்லை என்று சிந்திக்கிறோம். ஆனால் நண்பர்களே, ஒப்பீடு நம்மை வளர்க்காது. முயற்சி, மன உறுதி, கடின உழைப்பு தான் நம்மை உயர்த்தும். நீங்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் கனவுகளை நம்புங்கள். உங்களுக்கான பாதையில் நிலைத்து முன்னேறுங்கள். உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் எழுதியவர். அவர் எழுத்தாளர் ஆக முயற்சித்த போது பல பதிப்பகங்கள் திரும்பித் தள்ளின. ஆனால் அவர் தன்னம்பிக்கை இழக்கவில்லை. இன்று அவர் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். நண்பர்களே, இந்த உதாரணம் நமக்கு சொல்லுகிறது, சொல்லப்படும் இல்லை என்பதை மனதில் எடுத்து கொள்ள வேண்டாம். அது உங்கள் வெற்றியை நெருங்கும் சோதனை. நாம் நம்பிக்கை வைக்கும்போது, கடின உழைப்போடு செயல்படும்போது, நமது மன உறுதி நம்மை வெற்றிக்காக வழி நடத்தும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு பரிசு. அந்த பரிசை அன்போடு, உற்சாகத்தோடு அனுபவிக்கிறோம். நண்பர்களே, உங்கள் முயற்சி, உங்கள் கனவுகள், உங்கள் வாழ்க்கை அனைத்தும் உங்கள் கைகளில்